ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா கல்யாணத்துக்காக இந்த பணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்ககிட்ட கொடுத்தாரு. ஆனால் என்ன இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா சம்பாதிச்சது இத்தனை வருஷம் சம்பாதிச்சது எல்லாமே அண்ணன் தொழிலுக்காக எல்லாமே அக்கா கொடுத்துருச்சுங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் அவர் வாங்குறப்ப என்ன சொன்னார்னா, நான் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் நான் தான் பார்த்து செய்வேன். இன்றைக்கி அவள் இவ்வளோ பணத்தை எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா, என் தொழிலில் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னா, நான் தான் அவளுக்கு எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதில் அக்கா கொடுத்ததில் பாதி பணம் தான் இருக்கும். அவர் கொடுத்தது கேட்டதுக்கு தொழில் சரியாக போகலை, இது பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் உடனே அதுக்கு சொன்னேன், இது மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அண்ணன் கடைக்கு பக்கத்தில் தான் என்னோடய ஃப்ரெண்டு கடை வச்சுருக்கான். அவன் கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லிடுவான், அண்ணனுக்கு சூப்பராக வியாபாரம் ஆகுது போல இருக்குடா, எல்லாமே நிறைய புது புது ஆர்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்டது சம்பாதிக்கிறாரு போல இருக்குது அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவன் தொழிலில் இது பண்ணுறான், முன்னேற்றம் அடைகிறான் அப்படின்னா அவனோட உழைப்பு இருக்குது, அதுக்கு நம்ம எதுவும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே இதில் இந்த விஷயத்தில் பேசாமல் அப்படியே இருந்தேன். ஆனால் அக்கா கல்யாணத்துக்கு இவன் இப்படி பணம் பாதியாக கொடுத்தோன்னே தான் எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. உண்மையிலேயே இவனுக்கு தொழில் எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை கவனிச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்த கேட்கணும். ஏன்னா அவசரப்பட்டு கேட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு சொன்னான் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் கேட்டோம்னா உண்மையிலேயே கூட அது தொழில் இதாக போகலாம். ஆனால் அவனுக்கு தெரியாமல் கூட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நம்ம ஃப்ரெண்டு கடையில் ஒரு நாள் இருந்து பார்ப்போம், அண்ணனுக்கு தெரியாமல் இருந்து உட்காந்து என்ன நடக்குது என்னன்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அம்மாக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு மறுநாள் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் சொன்னான், நீ 10 மணிக்கா வா, பார்ப்போம் என்ன நடக்குது என்னென்னு பார்ப்போம். நான் எல்லா விஷயத்தையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவன் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பனுங்கிறதுனால அப்போலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவன் என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுனால அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி ஷேர் பண்ணுறப்ப தான் சரி நீ வா நம்ம பார்ப்போம், நீ பார்த்தனா உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 10 மணிக்கு அண்ணன் 10:30 கடை திறப்பார். நான் 10 மணிக்கெல்லாம் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்தாங்க, ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு நான் விசாரித்தேன். கொஞ்சம் தூரம் போய் அவங்கள்ட்ட வண்டி எடுத்துகிட்டு முகம் தெரியாத மாதிரி கேப் போட்டுட்டு நான் போயிட்டு விசாரித்தேன். இது மாதிரி எவ்வளோண்ணா இங்கே ஆர்டர்லாம் இது பண்ணியிருக்காங்க, இப்போ தான்ப்பா நாங்கள் 50,000 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துட்டு வர்றோம், ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க, போன வாரம் கூட 1,00,000 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தோம், நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இப்போ 50,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அதுக்கு விசாரிக்கிறதுக்காக கேட்டேன், விலை கேட்டேன். அங்கே போய் கேட்குறது உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் 2-3 பேர் வந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாம் பில்லெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்போ தான் நான் சொன்னதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் என் ஃப்ரெண்டு போய் நீ கேளு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவங்க என்னென்னா 70,000க்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படியே ஒரு 5-6 கஸ்டமர்ஸ் அன்றைக்கி 6 மணிக்குள்ளேயே நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கே 5 லட்ச ரூபா கிட்ட அவன் ஆர்டர் எடுத்திருந்தாங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஆனால் அக்கா கல்யாணத்துக்கு வெறும் 3 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அக்கா கிட்டத்தட்ட 7-8 லட்ச ரூபா கொடுத்துச்சு. சம்பாதிச்சது 4-5 வருஷம் சம்பாதிச்சதை ஃபுல்லாக அவனோட தொழிலுக்காக தான் கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வருமானமே அவனுக்கு 5 லட்ச ரூபா கிட்ட இருக்குது. அதில் பாதிக்கு பாதி போனாலும் அவனுக்கு லாபம் இருக்குது. ஆனால் 3 லட்ச ரூபா இந்த மாதிரி தொழிலே ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு புரோக்கர் ஒருத்தர் வந்தார். அவர் இடம்லாம் முடிச்சு கொடுக்குறவர். அவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார், அவருக்கு என்ன தெரியாது, இவங்களோட தம்பி தானே. அப்போ என்னென்ன இங்கே ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வர்றீங்க, என்ன விஷயம்னா, நேற்று தான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன்ப்பா, 30 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. என்னென்ன சொல்கிறீங்க, எங்கே வாங்கியிருக்காரு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொன்னார். அங்கே தான்ப்பா வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருக்காங்க,
இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்காங்களாமே. அதனால வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து 30,00,000 ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காரு அவரு. நேற்று தான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே என் ஃப்ரெண்டு என்னை பார்த்தான், நானும் அவனை பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம், பார்த்தியா உங்கள் அண்ணனை பற்றி நான் சொன்னதுக்கு என்னமோ நீ நம்ப மாட்டேன்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கியே, பார்த்தியா 30,00,000 ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கான். அக்காவுக்கு 3,00,000 ரூபா வந்து கல்யாண செலவுக்காக கொடுத்துட்டு தொழில் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு. அதையும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதுக்கு, சரி சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வேறு வழி இல்லை அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,